வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நோட்டிஃபிகேஷனுக்காக ஒரு அப்டேட் ஒன்று கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய சேனல்ஸில் இதை இப்போ ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சீக்கிரமாக அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால நீங்களும் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஜியோ வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஜியோவை தான் வேறு சேனல்ஸில் வேறு மாதிரி பேசுகிறாங்க. என்னென்னா, ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. டிசம்பர் 31க்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பிப்ரவரி மந்தில் சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட அதுக்கு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவங்க இந்த மாதத்தில் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு பிப்ரவரியில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்ச் ஏப்ரல் டைம்லலாம் நோட்டிஃபிகேஷன் வரலாம்ன்ற மாதிரி கூட நானும் சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோக்குள்ளே நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. இதுதான் நடந்த ஒரிஜினலான விஷயம். டிசம்பர் 31க்குள்ளே அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரையும் கொடுக்கல, அதுதான் உண்மை. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க ஜியோ பாஸ் பண்ணியிருக்கனால கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த 4 நாளில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கரண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி, அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது பிப்ரவரி மாதத்தில் நமக்கு இந்த ஜியோ வந்ததுனால நான் நினச்சேன் மார்ச் ஏப்ரலில் கொடுத்துட்டாங்கன்னா மே ஜூனில் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு. பட் இப்போ வரைக்கும் கொடுக்கல. அப்படிங்கும்போது இன்னும் 4 நாளில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில் இந்த ஒரு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன ரீசன்னா, நமக்கு அடுத்த ஏப்ரல் மேல எலெக்ஷன் அந்த டைம் போயிடும். ஸோ அதனால் ஒன்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா ஜனவரியில் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஜனவரியில் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பிப்ரவரி மார்ச் இந்த டைமுக்குள்ளே இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, மற்றபடி எல்லாம் எக்ஸாமோட ரிசல்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் முடிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்றதும் கன்ஃபியூஷன் தான். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இருக்குமா இல்லையா அப்படின்றத தாண்டி, ஸோ இதனுடைய ப்ரொசீஜர் முடிக்கவே கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் ஆகும். ஸோ அதனால் அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அது கம்பல்சரி நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இல்லை கொடுக்கல அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ஜூன் ஜூலையில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ குரூப் 4 என்ன பண்ணியிருக்காங்களோ சேம் கேட்டகரி நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும். ஆனால் எக்ஸாம் ஜூனில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான். நோட்டிஃபிகேஷனை முன்னாடி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருங்க, நாங்கள் எக்ஸாமை ஜூன் ஜூலையில் வைப்போம் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போ என்ன அப்படிங்கிறது நம்மளால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியுமே தவிர கம்பல்சரி இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மற்ற சேனல்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த டிசம்பர் 31க்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த ஒரு அசம்ஷனில் தான் அவங்களும் சொல்கிறாங்க. நம்மளும் அதை தான் உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா மார்ச்சுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஜூன் ஜூலை. ஸோ இதை ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். மிடில் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எலெக்ஷன் டைமில் எந்த ஒரு தேர்வும் நடக்காது, எந்த ஒரு அத்தாரிட்டியும் யார் கையிலையும் இருக்காது. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அது பார்த்துக்கிங்க. மிடில் ஒரு 2 மாதம் அப்படின்றது இதாகும். ஸோ இது நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல். அடுத்து 4552 வேக்கண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இதில் இந்த வேக்கண்ட் தான் கரண்ட் இல்லைன்னா கிடையவே கிடையாது. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வேக்கண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்த ஒரு வேக்கண்ட். இதுவே 4800ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 300 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது தான் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மினிமம் ஒரு 2000லேருந்து ஒரு 3000 வரையும் கொடுப்பாங்க. 3000 கொடுத்தாங்கன்னா 7000 to 8000 நமக்கு வேக்கண்ட், கரண்ட் வேக்கண்ட் 7000லேருந்து 8000 வரையும் வரும். அது கோர்ட்டில் இருக்கிற A to Z கோர்ட்டில் இருக்கிற ஜாபோட வேக்கண்ட் தானே தவிர, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த 8000த்தையும் ஃபில்லப் பண்ண முடியாது. ஏன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும், வக்கீல் லா படித்தவங்களுக்கும் வேக்கண்ட் இருக்கும் கோர்ட்டில். ஸோ அதனால் அதையும் கம்பேர் பண்ணுறதில்ல. பட் 8th ஸ்டாண்டர்டு இப்போ 7000 வேக்கண்ட் இருக்குன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷனுக்கு மினிமம் ஒரு 5000 வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுற மாதிரியான நிலைமை வரும். ஒரு 1000 2000 வேக்கண்ட் தான் இப்போ ஜட்ஜஸோட வேக்கண்ட்டும் சீனியர் லாயர்ஸோட வேக்கண்ட்டும். அதுக்கு கீழே இருக்கிற ஜேஓ அது இதுன்னு நிறைய ஜாப்ஸ் இருக்காங்க. அதனுடைய வேக்கண்ட் எல்லாமே அதுக்கு கீழே ஒன்றா தான் வரும். ஸோ அதனால் 8000 வேக்கண்ட் வருது அப்படின்னா மினிமம் 5000 காலி பணியிடங்கள் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷனை அறிவிக்கும் போது கண்டிப்பாக அறிவிப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக தான். என்ன கண்டிஷனில் வேறு சேனல் சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக
நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெடி ஆகிடலாம். வர மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.